அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷப ராசியில் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியானது நடைபெறுகிறது. இந்த நிகழ்வு இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி நடைபெறும். குரு தன்னுடைய இயல்பு நிலைக்கு இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி திரும்புகிறாங்க. ஸோ இதுவரைக்குமே இந்த வக்ர குருவால் நிறைய கஷ்டங்களையும் நிறைய சிரமங்களையும் சந்தித்து வந்த இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் அதிலிருந்து விடுபட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலையும் ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. குரு பகவான் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ஒருவருக்கு தனம், செல்வாக்கு, மரியாதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள். கல்வி, செல்வம், பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள் போன்ற அனைத்து யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு. ஸோ இந்த குரு கடந்த சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா வக்ர நிலையில் இருந்தாருங்க. அந்த நேரத்தில் நமக்கு எல்லாமே எதிர்பாராத விதமான ஏமாற்றங்கள் மற்றும் நஷ்டங்களை சந்திச்சுட்டு வந்த உங்களுக்கு இப்போ வரக்கூடிய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் மிதுன ராசி என்பவர்களுக்கு எந்த விதமான சிறப்புகள் மற்றும் அற்புதங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானத்தோடு யோசித்து அதை கரெக்டான விதத்தில் செயல்படுத்தக்கூடிய நபர்கள். எந்த சூழ்நிலையில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் தடை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து செய்யக்கூடிய ஒரு நபர்கள். நிறைய திட்டங்களை தீட்டக்கூடியவங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடியவங்க, அறிவாற்றல் சிந்தனை எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க. ஸோ எல்லாமே ஓகேங்க. ஆனால் எல்லாத்தையும் யோசித்து கரெக்டாக ஒன் பை ஒன்னாக கரெக்டாக ஸ்டெப் எடுத்து பண்ணுறேன். ஆனால் தொட்டது எல்லாமே நஷ்டமாக தாங்க மாறுது. எதுவுமே பெரிய முன்னேற்றமே இல்லை. நிறைய மாற்றங்களை கொண்டு வரேங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் பண்ணுறேன். ஒரு பொருளை விற்றுட்டு இன்னொரு புது பொருளை வாங்குறேங்க. ஒரு பழசை விற்றுட்டு புதுசு வாங்குகிறேன். பழைய இன்வெஸ்ட்மெண்ட் பழசு அதாவது கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய முதலீடுகள் செய்கிறேன். ஸோ ஒன்று பார்த்து பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவையற்ற விரயங்களாகவும் நஷ்டங்களாகவும் மாறிட்டுருக்கு. எதனால் இந்த சூழல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 12ஆம் இடத்துல குரு பகவானுடைய வக்ர நிலையில் இருந்ததுனால இந்த நிவர்த்தி காலகட்டங்களில் இதுவரைக்கும் எதிர்மறையாக கொடுத்துட்டு இருந்த பலன்கள்லாம் இப்போது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக மாறப்போகுதுங்க. ஸோ வேலை ரீதியாக இது வரைக்கும் எடுத்த முயற்சிகள் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுங்க. ஆனால் எந்த வேலையுமே எனக்கு கிடைக்கல. வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லா முயற்சி எடுக்கிறேன். கடைசியில் மற்றவங்களாம் என்னை பார்த்துட்டு ஒரு வேலைக்கு கூட உன்னால் சரியாக போக முடியலையா, உன்னுடைய திறமைக்கெல்லாம் ஒரு இன்டர்வியூ கூட உன்னால் செலக்ட் ஆக முடியலையான்னு சொல்லி நம்மளுடைய திறமையை மற்றவங்க குறைச்சி எடை போடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் வந்துடுச்சுங்க. ஆனால் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் நிறைய பலன்கள் இது வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ண இன்டர்வியூஸ்லேருந்து கட்டாயமாக ஏதாவது ஒரு இன்டர்வியூ உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகளுடைய மதிப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அவங்கக்கிட்ட மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிறதோ ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருங்க. ஸோ வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. தொழில் நடத்திட்டு இருக்கிறவங்க இது வரைக்கும் நிறைய நஷ்டங்களை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. நிறைய ஏமாற்றங்கள், நிறைய இழப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த நிலையெல்லாம் மாறப்போகுதுங்க. நீங்கள் பண்ண முதலீடுகள், உங்களுடைய தொழிலில் நீங்கள் பண்ண முதலீடுகள் கட்டாயமாக நஷ்டம் கிடையாது அப்படிங்கிறத உணரக்கூடிய காலமாக இருக்க போகுது. ஏன்னா தேவையில்லாமல் இதில் இவ்வளோ பெரிய பணத்தை போட்டுட்டோமோ, தேவையில்லாமல் இவ்வளோ செலவு பண்ணிட்டோமோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா போட்ட முதலுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை, எந்த வருமானமும் இல்லை. அப்போது போட்ட முதல் முடங்கி போய் கிடக்குதுங்க. தொழிலும் நஷ்டமாகி கிடக்குது. ஸோ இதே நிலைக்கு போயிட்டு இருந்தது அப்படின்னா இருக்கிறது எல்லாத்தையும் விற்றுட்டு வேறு வேலைக்கு ஏதாவது போயிட வேண்டியதான் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சுங்க. ஸோ இந்த மாற்றங்கள் ஏதாவது நிகழாதான்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் 12ஆம் இடத்துல விரய மோட்சஸ்தானத்தில் நடக்கக்கூடியது. அதாவது சில விஷயங்கள் இந்த அயன சயன ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது ஒருத்தருக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு வெளியூரோ வெளிநாடோ பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய தொழில் ரீதியாக ஒரு வெளியூரோ அல்லது வெளிநாடோ இல்லை வேற்று மாநிலங்களுக்கோ அல்லது வேற்று நாடுகளுக்கோ செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகும். அது ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க. அது ஒரு லாபகரமான சூழ்நிலை. ஒரு டைம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மூலமாக சில ஆதாயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. பிஸ்னஸ் கண்டிப்பாக நல்லா சக்ஸஸ் ஆகும். அதே போல் வியாபாரிகளுக்கு தங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபகரமான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு யோக காலகட்டங்கள். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடந்துடணுங்க.
எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க, ஆனால் ஒரு மேரேஜ் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். கண்டிப்பாக மனைவி வந்த யோகம், கணவர் வந்த யோகம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் நானும் எல்லா முயற்சி எடுக்கிறேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு திருமணம் சார்ந்த அனுகூலங்கள் கட்டாயமாக இருக்குங்க. ஸோ அது மூலமாக ஒரு சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது மேம்படுங்க. எதுக்கு எடுத்தாலும் மற்றவங்க பேச்சு வச்சுட்டு சண்டை போட்டுட்ருக்கோம், தன்னை ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை, தான் சும்மா இருந்தாலும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்க, இது மூலமாக எங்களுக்குள்ளே நிறைய சண்டை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிற நபர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுங்க. 2 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது தீர்ந்து நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படும். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டமாக அமையக்கூடியதுங்க. குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க. ஒரு குழந்தை இருக்குது, 2வது குழந்தைக்கு சில முயற்சிகள் எடுக்கிறோம், மருத்துவ ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சில முன்னேற்றம் இல்லாமல் இருக்குங்க அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்கள். 2வது குழந்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் முதல் குழந்தைக்கு உண்டான சில சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக நடக்குங்க. மருத்துவம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சியும் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ ஒரு வண்டி வாகனங்கள் மாற்றம் பண்ணணும், ஒரு வீடு மாற்றம் பண்ணணும், வீடு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும், நிறைய ஸ்டெப் எடுக்கிறேங்க, அதெல்லாமே தடையாயிட்டே இருக்குது. அதுக்குன்னு வச்சுட்ருக்கிற பணம் வேறு விஷயமாக ஏதாவது ஒன்று செலவாயிடுது. வீடு கட்டலாம்னு நினச்சா அந்த பணம் வேறு விதத்தில் நஷ்டமாயிடுது. ஒரு வண்டி பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கணும்னு நினச்சா கூட அந்த பணம் கைக்கு சேர மாட்டேங்குது. நிறைய யோசனைகள் இருக்குங்க. அடுத்த லெவலுக்கு அப்படிங்கிறது என்னோடய வாழ்க்கையில் மூவ் பண்ணவே முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் நடக்குங்க. வீடு கட்டி முடிப்பீங்க. அதே போல் வண்டி வாகனங்கள் மாற்றங்களுக்கான ஒரு யோக காலமாக இருக்க போகுது. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குங்க. குழந்தைங்களுடைய கல்வியிலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. ஸோ எல்லா விஷயத்துக்குமே தேவையில்லாத நஷ்டங்களும் செலவினங்கள் அப்படிங்கிறதாயிட்டே இருக்குதுங்க. இந்த செலவுகள் அதாவது ஒவ்வொரு பொருள் நஷ்டமாகும்போது அல்ல தொழிலில் நஷ்டமாகும்போது தான் தேவையில்லாத விஷயங்கள் கடன் அப்படிங்கிறது ஒன்று உருவாச்சு. இந்த கடனால் தான் இன்றைக்கி இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே விற்கிற மாதிரி ஒரு நிலை வந்துடுச்சு. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு தேவைங்க. ஏன்னா இன்றைக்கி சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் கொண்டு போய் கடனுக்கு வட்டி கட்டுறதுலேயே நேரம் சரியாக போயிடுது. ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது எப்போ தான் மாறும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலகட்டங்கள். உங்களுடைய கடனில் ஒரு பகுதி தொகையை அடைப்பீங்க. பழைய கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் கை கொடுக்குங்க. ரொம்ப நாளாக வட்டி கட்டிகிட்டே தாங்க இருக்கும். ஸோ அது முதல்ல எப்போ தான் கட்டுறது, எனக்கு வரக்கூடிய தொகைகள்லாம் கரெக்டான டைமில் வந்துச்சு அப்படின்னா, இல்லை என் பிஸ்னஸில் தேங்கி போனது, நிறைய சேல்ஸ் எல்லாம் பண்ணேன், நிறைய ஏற்றுமதி பண்ணேன், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், அதுலலாம் தொகைகள்லாம் அங்கங்கே லாக் ஆகியிருக்குங்க. அந்த பணம்லாம் எனக்கு வந்துச்சுனாவே போதும். ஸோ எனக்கு வரக்கூடிய தொகை வந்ததுனாவே என்னுடைய பிஸ்னஸ்லையும் சரி என்னுடைய கடன் அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் நல்லபடியாக தீர்த்துட்டு நிம்மதியாக வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு பொன்னான காலமாக இருக்க போதுங்க. வெளியூர் சென்று படிக்கணும், வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா, கல்வியில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த 12ஆம் இடத்துல நடக்கக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள், கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம், அதே போல் கல்வி சம்மந்தப்பட்ட சில செலவினங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருங்க. வெளியூர் போய் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு சில ஃபீஸ் கட்டுறதோ, அதுக்கு கொஞ்சம் பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதோ, அந்த மாதிரி சில நிலைகள் அப்படிங்கிறதா வரும். ஸோ விரயத்தை போக்க சில சுப காரியங்கள் ஈடுபடுங்க. ஆன்மீக காரியங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் கட்டாயம் நிறைய கொடுக்குங்க. ஏன்னா தேவையில்லாமல் மன நிம்மதியே இல்லைங்க. எல்லாருமே என்னை எதிரியாக பார்க்குறாங்க. நான் சும்மா இருந்தாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விதத்தில் என்னை தூண்டிகிட்டே இருக்கிறாங்க. என்னால் இதுக்கு நிம்மதியே இல்லை. ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா கூட என்னால் போக முடியல அப்படின்னு யோசிச்சுக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் மன நிறைவை பெறுவதற்கு ஆன்மீக காரியங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுங்க. ஆன்மீகம் சார்ந்த காரியத்தில் ஈடுபடும் போது நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கும் உண்மையாக நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்திங்கன்னா நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்குங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.